வணக்கம். இணைந்திருக்கின்ற ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்தி அறிக்கையோடு. ஐரோப்பிய நாடுகளில் விசேட ஐயப்ப வழிபாடுகள் நடைபெறவுள்ளன. ஐரோப்பிய நாடுகளில் ஐயப்பன் விரதத்தை முன்னிட்டு விசேட பூஜைகள் நடைபெறவுள்ளன. இது தொடர்பாக சர்வதேச இந்து மத குருப்பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். சுவாமி சரணம். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய விரத காலத்திலே இந்த விரத பூஜை வழிபாடுகள் உலகளாவிய ரீதியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்கள் திருநாட்டிலே சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய 44வது ஆண்டாகவும் சிறப்பாக இந்த பூஜை வழிபாடு உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே உலகளாவிய ரீதியிலே இந்த ஐயப்பன் பூஜை வழிபாடுகளை ஆரம்பித்து வைத்து 25வது ஆண்டு ஒரு வெள்ளி விழா ஆண்டாக இம்முறை 25வது ஆண்டாகவும் சுவிஸ் ஐயப்பன் தேவஸ்தானத்திலே விசேஷமான பூஜை வழிபாடுகள், அதேபோல் சுவிஸிலே உள்ள லுசேர்ன் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலயத்திலே விசேஷ பூஜை வழிபாடுகள், அதேபோல் பிரான்ஸ் நாட்டிலே இந்த ஐரோப்பாவிலே பல இடங்களிலும் இந்த பிரான்ஸ் நாட்டிலே உள்ள பல ஆலயங்களிலும் இந்த பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. பிரான்சிலே உள்ள செல்வ விநாயகர் செல்வ நாகபூஷணி அம்பாள் ஆலயத்திலே ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள், அதேபோல் பிரான்சிலே உள்ள முத்துமாரி அம்பாள் ஆலயத்திலே இந்த பூஜை வழிபாடுகள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, புதன்கிழமை அங்கு விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள், வெள்ளிக்கிழமை லுசேர்ன் ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலயத்திலே, சனிக்கிழமை பிரம்மண்டோப் ஐயப்பன் தேவஸ்தானத்திலே விசேஷமான மலையாள பூஜை, தாந்திரிக முறைப்படி மலையாள பூஜை வழிபாடுகள் நடத்துவதற்காக ஐயப்பனுடைய அருள் நிறைந்து இந்த ஐரோப்பாவுக்கு 25வது ஆண்டாக விஜயம் செய்கின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவுருளெல்லாம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து அனைவருக்கும் இந்த 25வது ஆண்டாகவும் இந்த ஐரோப்பா நாட்டுக்கு அடியேன் வரக்கூடிய ஒரு வாய்ப்பினை அளித்த சுவிஸ் பிரம்மண்டோப் ஐயப்பன் தேவஸ்தானத்தினுடைய குருசுவாமி தியாகராஜா மகேந்திரன் சுவாமி அவர்களுக்கும், ஆலய தொண்டர்களுக்கும், அடியார்களுக்கும், ஆலயத்திற்கு அனைத்து சுவாமிகளுக்கும் ஐயப்பனுடைய திருவருள் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து நல்ல ஆசிகளை கூறிக்கொள்கிறேன். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். இதுடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்து ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.